என்னோட விதியே அவ்வளோதான்டா அப்படின்னு தன்னை தாண்டியே முடக்கி போட்டுக்குவாங்க. அப்படி தோல்வி உங்களை ரொம்ப பாதிக்குதா, ரொம்ப ஃபீல் பண்ணுறீங்களா, அப்போ இவரை பற்றி உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சே ஆகும். அவர் வேற யாரும் கிடையாது, நம்ம அப்ரஹாம் லிங்கன் தான். அமெரிக்க நாட்டோட முதல் கருப்பின அதிபர். இவர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா தோல்விகளின் குழந்தைன்னு தான் சொல்லுவாங்க. ஏன்னா இவர் வாழ்க்கையை புரட்டி பார்த்தோம்னா வெற்றியை விட தோல்விகள், அவமானங்கள், வேதனைகள் தான் அதிகமாக இருக்கும். இவருக்கு 7 வயசு ஆகும்போது இவரோட குடும்பம் தங்கியிருந்த வீட்டை விட்டு வெளியே வர வேண்டிய சூழ்நிலை. காட்டில் ஒரு வீட்டை கட்டிக்கிட்டு தங்கிட்டு இருக்காங்க. தன்னோட அப்பாவுக்கு உதவியா அதே வயசுல வேலைக்கு போக ஆரம்பிக்கிறார். அடுத்த 2 வருஷத்துல அவங்க அம்மா இறந்து போயிடுறாங்க. பாசத்துக்கு ஏங்குற ஒரு சூழ்நிலை. அந்த பற்றாக்குறையை தான் தன்னோட இளமை காலம் முழுக்க கழிக்கிறார். ஒரு இளைஞனா 22 வயசுல தான் கிட்டே இருக்கிற காசெல்லாம் முதலா போட்டு ஒரு தொழிலை தொடங்குறார். ஆனா அந்த தொழில் நஷ்டத்துல போய் முடிஞ்சிருது. அவர் சோர்ந்து போகல. தன்னை சுத்தி நட்பு வட்டாரத்தை பெருசா வளர்த்துக்கிட்டு சட்டமன்ற தேர்தலில் போட்டிடுறார். அதுலயும் தோல்வி. சரி, நமக்கு இன்னும் அறிவும் அனுபவமும் வேணும்னு சொல்லிட்டு சட்டம் படிக்க முயற்சி பண்றார். அந்த முயற்சியிலும் தோல்வி. அவர் செஞ்சுக்கிட்டு இருந்த வேலை அவரை விட்டு போயிருது, வருமானம் இல்லை. ஆனா அவர் அப்பையும் சோர்ந்து போகல. தன்னுடைய தெரிஞ்ச நட்பு வட்டாரத்துல இருந்து கடன் வாங்கி அந்த காசை முதலா போட்டு ஒரு தொழில் தொடங்குறார். அந்த தொழிலும் நஷ்டத்துல போயிடுது. கடனாளியா ஆயிடுறார். அந்த கடனை கட்டி முடிக்க மட்டும் அவருக்கு 17 வருஷம் ஆகுது. ஆனா அவர் அப்பையும் சோர்ந்து போகல. மீண்டும் அடுத்த சட்டமன்ற தேர்தலை போட்டியிடுறார், ஜெயிக்கிறார். அவ்வளவு தோல்விகளுக்கு பிறகு அடைஞ்ச முதல் வெற்றி. அவர் ஆசைப்பட்ட அதே சட்டக்கல்வி படிக்கிறதுக்கு அவருக்கு வாய்ப்பும் கிடைக்குது. அதே மாதிரி சட்டம் படிச்சு முயற்சி பண்றதுக்கான வாய்ப்புகளும் கிடைக்குது. வாழ்க்கையில வசந்த காலம் வீச ஆரம்பிச்சிருச்சுன்னு நினைக்கிறார். ஆனா அந்த நினைப்பு 1 வருஷம் கூட நினைக்கல. அதுக்குள்ள அவர் காதலிச்ச, அவருக்கு நிச்சயிக்கப்பட்ட பெண் இறந்து போயிடுறாங்க. மீண்டும் பாசத்துக்கு ஏங்குற ஒரு சூழ்நிலை. அது அவரால் தாங்கிக்கவே முடியல. அந்த கஷ்டத்தோடையே அவருக்கு நரம்பு கோளாறால பாதிக்கப்பட்டு 6 மாசம் படுத்த படுக்கையாயிறார். அப்புறம் அந்த சோகத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு மீண்டும் அரசியல்ல களை இறங்குறார். சபாநாயகர் தேர்தலில் போட்டி போறார். ஆனா அதுலயும் தோல்வி. சரி, நம்மளோட சொந்த ஊர்ல ஒரு லேண்ட் ஆபீசராவது இருக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்கு அப்ளை பண்றாரு. அந்த அப்ளிகேஷனும் ரிஜெக்டட். ஆனா அவர் உடஞ்சி போகல, நொந்து போகல, யாரையும் குறை சொல்லல. அவருக்கு தெரிஞ்சது ஒண்ணுதான், மீண்டும் முயற்சி செய்யறது. செனட் தேர்தலுக்கு போட்டியிடுறார். அதுலேயும் தோல்வி. கட்சிகளில் சில பொறுப்புகள் கிடைக்கிட்டு அதை ஏற்றுக்கிட்டு சிறப்பாக செயல்படுறார். மீண்டும் வைஸ் பிரசிடென்ட்கான நாமினேஷன் எலெக்ஷன், கட்சி சார்பாக யாரை நிறுத்துறது அப்படின்றதுக்கான அந்த எலெக்ஷனை நிற்கிறார். ஆனால் அவருக்கு 100க்கும் கம்மியான ஓட்டுகள் தான் விழுது. சுற்றி இருந்தவங்க அவமானப்படுத்தினா, விமர்சனம் பண்ணாங்க. ஆனால் அவர் அப்பையும் சோர்ந்து போகல. மீண்டும் முயற்சி செய்கிறார். அதிபர் தேர்தல் நிற்கிறார். அமெரிக்க நாட்டோட முதல் கருப்பின அதிபருங்கிற பெருமையோட ஜெயிக்கிறார். தன்னை அவமானப்படுத்தினவங்க, விமர்சனம் பண்ணவங்க, வாய்ப்பளிக்காதவங்க எல்லாருக்கும் தன்னோட 51வது வயசுல அமெரிக்க அதிபரா நின்று தன்னோட வெற்றியை நிலைநிறுத்துறார். அதுக்கப்புறமா அவருக்கு எல்லாம் சுமூகமா முடியல. அமெரிக்காவில் அவ்வளோ காலம் இருந்த அடிமை சந்தை மற்றும் அடிமை சட்டத்தை முற்றிலும் ஒழிக்கிறார். நிறைய எதிர்ப்புகள், விமர்சனங்கள் வருது. அதுக்கெல்லாம் அவர் சொன்ன ஒரே ஒரு பதிலி தான், அதிபராக இருந்தா விமர்சனங்கள், எதிர்ப்புகளை சந்திச்சுதான் ஆகணும். யாரோ ஒருத்தர் அதிபரா இருக்க தான் போறாங்க, அந்த விமர்சனத்தை சந்திக்க தான் போறாங்க. அந்த யாரோ ஒருத்தர் நானா எதிர்த்து போறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. அந்த மாதிரி இறுதி காலம் வரைக்கும் ஒரு ஆளுமை மிக்க நபரா தான் வாழ்ந்தார். இன்னைக்கு அமெரிக்காவில் சிறந்த அதிபர்கள் பட்டியல் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுல இவரோட பேர் இல்லாம இருக்கவே இருக்காது. தோல்வியை மீறி இவர் செய்த சாதனைகள் இன்னைக்கு ஒவ்வொரு அமெரிக்கர்களும் வச்சுக்கிட்டு இருக்க டாலர் நோட்ல இவர் முகத்தை பதிய வச்சிருக்கு. இவரோட வாழ்க்கையில இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்மள பல பேர் தோல்வினா ரொம்ப துவண்டு போயிடும். அது தோல்வின்னு சொல்றதை விட அதனால் சுற்றி இருக்கவங்க நம்மளை என்ன சொல்லுவாங்களோங்கிற அவமானத்திலே ரொம்பவே வெட்ஸ் ஆகிடுறோம். நம்ம விதி இவ்வளோதான், நம்மளை நாமே முடக்கி போட்டுக்கிறோம். ஆனால் இவரை விட நம்ம எவ்வளவோ பரவாயில்ல, இன்னும் நம்ம சந்திக்க வேண்டியது நிறைய இருக்குன்னு நம்ம மனசை நம்ம தேத்திக்கிட்டாலே போதும், இந்த தோல்வி நம்மளை பெருசாக பாதிக்காது. கடைசியாக ஒன்றே ஒரு மட்டும் நான் சொல்கிறேன், தோல்விங்கிறது நம்ம வாழ்க்கையில் ஒரு சின்ன தடைக்கல் தான். அதை நம்ம முட்டுக்கட்டையாக நினச்சோன்னு வச்சிங்களேன், அதை தாண்டி நம்மளால் போகவே முடியாது. அப்படி தாண்டி போகாதவங்க சாதாரண மனுஷங்களாக தான் வாழ்ந்துருக்காங்க. ஆனால் அதை தாண்டி போனவங்க சாதனையாளர்களாக வாழ்ந்துருக்காங்க. ஸோ சாதனை மனிதர்களாக வாழணுமா இல்லை சாதாரண மனிதர்களாக வாழணுமாங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. ஸோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் ஒரு ஊரில் ஒரு ராஜான்ற சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. Download Moj.